வெல்கம் டு சந்துரு மேக்ஸ். ஸோ நம்மளுடைய ஷார்ட்கட் சீரீஸில் வந்து பார்த்துட்டிங்கன்னா பாலிட்யூனுடைய ஆர்டிகல்ஸ் வந்து ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு நடுவில் புத்திஸ்ட் கவுன்சில் ரைட்டா, அதில் வந்து ஒரு 2-3 பேர் வந்து ஹிஸ்ட்ரி ரிலேட்டடாக வந்து ஷார்ட்கட் போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால் வந்து எல்லா காலத்துலேயுமே வந்து எந்த எக்ஸாமாக இருந்தாலும் உங்களுக்கு இந்த ஒரு குறிப்பிட்ட டாபிக் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். அதுதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பௌத்த சபை. டோட்டலாக வந்து ஒரு 4 புத்திஸ்ட் கவுன்சில் நடந்துச்சு. அந்த புத்திஸ்ட் கவுன்சிலை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையுமே வெறும் ஒரு 5 நிமிஷத்தில், சரியா, ஒரு 5 நிமிஷத்தில் வந்து நம்ம எல்லாத்தையும் படிக்க போகிறோம். என்ன அப்படின்னா, இந்த புத்திஸ்ட் கவுன்சில் எந்த இடத்துல நடந்துச்சு, அந்த டைமில் அரசராக இருந்தது யாரு, அடுத்தது அந்த டைமில் பேட்ரான்னு சொல்லுவாங்க, அதாவது பேட்ரான்னா கிங் ஆஃப் பேட்ரான்னு சொல்லுவாங்க. அடுத்து ப்ரிசைடட், அதாவது தலைமை தாங்கினவர் யாரு அல்லது மாங்க் யாரு, இந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே வெறும் 5 நிமிஷத்தில் நம்ம கவர் பண்ண போகிறோம். சரியா, எல்லாத்தையுமே ஈஸியாக சிம்பிளாக ஷார்ட்கட் மட்டும்தான். ஓகே, சரி. உங்களுக்கு இது தமிழ்லையுமே இங்கே பேக்லேயே இருக்குது. சரியா, ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து எதனாலும் ரெஃபர் பண்ணிக்கலாம். சரி, இதில் வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இந்த முதல் புத்திஸ்ட் கவுன்சில் ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து ஃபஸ்ட்டு எந்தெந்த காலத்தில் நடந்துச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு இது பாருங்க, 483, அடுத்து 383, இது 245, இது 245 வச்சுக்கலாம், இல்லைன்னா வந்து 250 கூட வச்சுக்கோங்க, 250 பிசி. சரியா, இது வந்து 72 ஏடி. இது ஒன்று மட்டும்தான், 4வது பௌத்த சபை மட்டும்தான் ஏடி, மற்றது எல்லாமே பிசி. ஸோ அப்போ வந்து எப்படின்னா, செகண்ட், ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு 483 பிசி. அடுத்து அப்படியே ஒரு 100 வருஷம் கழிச்சு, நான் பிசின்னு என்ன, ஏடினா என்ன அப்படின்றது நம்ம ஹிஸ்ட்ரி கிளாஸில் தெளிவாக எடுத்திருப்பேன், அதை ஒரு தடவை பாருங்கள். ஸோ 483 பிசி, அடுத்து 383 பிசி, அடுத்து 250 பிசி. இது ஒன்று மட்டும்தான் ஏடியில் வரும். ரைட்டா, ஏடி அதாவது கிறிஸ்து பிறந்ததுக்கு அப்புறம், அன்னோ டொமினி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சரி, இப்போ நம்ம ஷார்ட்கட்டுக்கு வந்துடலாம். இப்போ என்ன அப்படின்னா, நம்ம என்ன வார்த்தையை ஞாபகம் வைத்துக்க போகிறோம் அப்படின்னு நான் இங்கே எழுதுறேன். அக்காக். சரியா, அக்காக் அப்படின்ற ஒரு பையன். சரியா, அக்காக்னா ஒரு பையன். அக்காக் பிளேயிங் இன் ராஜீவ் பார்க். சரியா, ராஜீவ் பூங்கால, இல்லைன்னா ராஜீவ் காந்தி பூங்கான்னு கூட வச்சுக்கோங்க. ராஜீவ் காந்தி பூங்கா இல்லை ராஜீவ் பூங்கா. ராஜீவ் பூங்கால அக்காக் அப்படின்ற ஒரு பையன் வந்து விளையாண்டுக்கிட்டு இருக்கான். அப்போ இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா அக்காக் அப்படின்றது தான் வந்து பேர். சரியா, அந்த பையன். அடுத்து ராஜீவ் பார்க், இந்த ராஜீவ் பார்க் அப்படின்றது இடம். சரியா, அப்போ அக்காக்குன்றது பையனோட பேர் தானே. ஸோ அப்போ வந்து இந்த டைமில் முதலாம் புத்திஸ்ட் கவுன்சில், செகண்டு, தேர்டு, ஃபோர்த்தில் வந்து யார் அரசராக இருந்தாங்க அப்படின்றத பாருங்கள். அக்காக் அப்படின்னா ஏ ஃபார் அஜாத்த சத்ரு. சரியா, இங்கே பாருங்க, ஏ ஃபார் அஜாத்த சத்ரு. அடுத்து கே காலசோகா, அடுத்து ஏ அசோகா, அடுத்து கே கனிஷ்கா. ஆனால் இதில் என்ன ஒரு குழப்பம் அப்படின்னா, 2 ஏ வருது, 2 கே வருது. அப்போ நம்ம எதை இப்போ திடீர்னு ஃபர்ஸ்ட் புத்திஸ்ட் கவுன்சிலில் வந்து யார் அரசராக இருந்தாங்கன்னு கொடுத்துட்டு அஜாத்த சத்ரு அசோகான்னு கொடுத்தா யார் எழுதுவோம்னா, அதுவுமே ஈஸி தான். எப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஓகே, டிக்ஷனரியில் ஏக்கு அப்புறம் நம்ம ஏ ஆர்டரில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஏஜே ஃபஸ்ட்டு வருமா அல்லது ஏஎஸ் ஃபஸ்ட்டு வருமா? ஏஜே தான் ஃபஸ்ட்டு வரும். ஏஜே, அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஏஎஸ். சரியா, உங்களுக்கு அஜாத்த சத்ரு, அதுக்கு அடுத்து தான் அசோகா. சேம் இங்கே பாருங்க, இங்கே கேஏஎல்ன்னு இருக்குது, ஆனால் இங்கே பாருங்க கேஏஎன்னு இருக்குது. அப்போ எல்லு தான் ஃபஸ்ட்டு வரும், என் வந்து செகண்ட் தான் வரும். இங்கே ஜே ஃபஸ்ட்டு வரும், எஸ் செகண்ட் வரும். ஸோ அப்போ அக்காக்கு ஓவரா, அக்காக்குன்னா பையன், அந்த பேர் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேமில் வரும். அஜாத்த சத்ரு, அடுத்து காலசோகா, அடுத்து அசோகா, அடுத்து கனிஷ்கா. அடுத்தது அப்போ இங்கே வந்து ராஜீவ் பார்க் அப்படின்றது வந்து அந்த இடத்தினுடைய பெயர். அப்போ ராஜீவ் பார்க். இங்கே பாருங்க, ஆறுன்றது ராஜகிருஹா, அதாவது இப்போ இருக்கிற பீகார். வீன்றது வைஷாலி, பீன்றது பாட்டாளிபுத்ரா, கேனா காஷ்மீர். ரைட்டா, உங்களுக்கு ஆப்ஷனில் வந்து பார்த்துட்டிங்கன்னா பீகார், பெங்கால் அப்படின்றதெல்லாம் இருக்காது, மேக்ஸிமம் இருக்காது. இந்த 4 இடத்தையே தான் மாற்றி மாற்றி கொடுத்து வச்சுருப்பாங்க. ஸோ அப்படின்றப்ப நம்மளுக்கு ராஜீவ் பார்க். அப்போ ஆர்விபிகே, ஆர்னா ராஜகிருஹா, வீணா வந்து பார்த்துட்டிங்கன்னா வைஷாலி, பீனா பாட்டாளிபுத்ரா, இப்போ இருக்கக்கூடிய பாட்னா. சரியா, பீகாரின் தலைநகரமான பாட்னா தான் வந்து பாட்டாளிபுத்ரா. அடுத்து கேனா காஷ்மீர். இந்த காஷ்மீரில் எங்கே அப்படின்னா குந்தல்வன். ஸோ இதுவுமே வந்து கேல தான் ஆரம்பிக்குது.
குந்தல்வன். இதுவுமே கேல தான் ஆரம்பிக்குது. அடுத்தது, இந்த தலைமை தாங்கினவருடைய பெயரை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா எம்எஸ்எம்வி. எம்எஸ்எம்இ கேள்விப்பட்டிருப்பீங்க, சிறு குறு தொழில்கள் அப்படின்ட்டு. ஸோ இது எம்எஸ்எம்வி, ரைட்டா? எம்எஸ்எம்வி. ஸோ அப்போ நம்மளுக்கு ஓகே, இப்போ வந்து முதலாம் புத்திஸ்ட் கவுன்சில் வந்து யார் வந்து தலைமை தாங்கினாங்க, அதாவது ப்ரிசைடட். இது வந்து அரசராக இருந்தவர், இவங்க வந்து தலைமை தாங்கினவங்க, ப்ரிசைடட். அல்லது இதில் வந்து மாங்க் அப்படின்னு கொடுப்பாங்க, ரைட்டா? மாங்க். ஸோ அப்போ 2 எம் வருது, மகா காசியப்பா, மொகாலிபுட்டட்டிஸா. இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா சேம் அதே ஆர்டர் ஃபாலோ பண்ணால் போதும். டிக்ஷனரியில் வந்து எம் ஏ தான் ஃபர்ஸ்ட் வரும், எம் ஓ அதுக்கு அடுத்து தான் வரும். ஸோ இங்கே ஓ இருக்கு, இங்கே ஏ இருக்கு. எம்மை பொறுத்த வரைக்கும் ஓகே தான். ஆனால் எம்எஸ்எம்பி அப்படின்னா எம் வந்து எம்ஏ, அடுத்தது எம்ஓ. அடுத்து எஸ்ஸை பொறுத்த வரைக்கும் சபகாமி அப்படின்ற ஒருத்தர், வீணா வாசுமித்ரா. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்ட்டு? ஸோ அப்போ ராஜு பார்க்கு. ஸோ அப்போ அக்காக்கு யார் விளையாடுறா? அக்காக்கு விளையாடுறாங்க. அப்போ வந்து அக்காக்கு அப்படின்றது பேர். அப்போ வந்து யாரெல்லாம் கிங்காக இருந்தாங்கன்னா அஜாத்த சத்ரு, காலசோகா, அசோகா, கனிஷ்கா. பார்க்கு ராஜீவ் பார்க்கு, ராஜ்கிருஹா, வைஷாலி, பாட்டாளிபுத்ரா, காஷ்மீர். எம்எஸ்எம்பி மகா காஷ்யப்பா, சபகாமி, மொகாலிபுட்டட்டிஸா, வாசுமித்ரா, ரைட்டா? ஸோ இதுதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த 4 புத்திஸ்ட் கவுன்சில். இதை மட்டும் தெரிந்து கொண்டாலே போதுமானது தான், ரைட்டா? ஸோ இது ரிலேட்டடாக வந்து ரீசெண்ட் எக்ஸாம்ஸில் கேட்கப்பட்ட கேள்விகளில் ஒரு 2 கொஸ்டின்ஸ் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதில் பாருங்கள், விச் புத்திஸ்ட் கவுன்சில் ஹெல்டு சூன் ஆஃப்டர் த டெத் ஆஃப் கௌதம புத்தா. அப்போ கௌதம புத்தர்னுடைய இறப்பு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும், எப்பொழுது இறந்து போனார் அப்படின்ட்டு. 483 பிசியில் இறந்து போனார். அப்போ ஆட்டோமேட்டிக்காக 483 பிசியில் எந்த புத்திஸ்ட் கவுன்சில் நடந்துச்சு அப்படின்னா முதலாம் புத்திஸ்ட் கவுன்சில் தான் நடந்துச்சு. அடுத்த கேள்வி, ஸோ 3rd புத்திஸ்ட் கவுன்சில் எங்கே நடந்துச்சு? அப்போ சிட்டி பிளேஸ் தான் கேட்குறாங்க. அப்போ வந்து பிளேஸ் நம்ம என்ன வச்சோம்? ராஜீவ் பார்க் அப்படின்னு ஞாபகம் வச்சோம். அப்போ வந்து 3rd வந்து இதில் வந்து பியில் தான் வரணும். ஸோ அப்போ வந்து பி லெட்டரில் என்ன இருக்குது? இது இல்லை, இது இல்லை, இது இல்லை. அப்போ வந்து ஆப்ஷன் 3 பாட்டாளி புத்ரா. புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்ட்டு? இந்த மாதிரி அட்டன் பண்ணாலே போதுமானது தான். ஓகே, ஸோ இந்த 4 புத்திஸ்ட் கவுன்சில் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படின்றப்போ வந்து இது எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து உங்களுக்கு என்ன டாபிக் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.